தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமோஸ் 3:8. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எனக்கு இன்னைக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியான 2-3 நாட்களா இந்த வார்த்தையை கொண்டு தான் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். வார்த்தை சும்மா நாங்கள் எடுக்கிறதில்ல. அந்த வாரம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கான வார்த்தைகள் என்று சொல்லி அந்த வாரம் முழுக்க ஜெபித்து கொண்டே இருப்போம். எல்லா ஊழியக்காரர்களும் அப்படி தான் கிட்டத்தட்ட வாரம் முழுக்க ஒவ்வொரு மனசுக்குள்ள அந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, ஜனங்கள் உண்மை தேடி வருவாங்க, எனவே அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை கொடுக்கணும். எங்களுடைய வார்த்தை கொடுக்கணும்னா அழகா ஒரு 10 குறிப்பு எடுத்து கடன்னு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். வேதாகம அகராதியில் நிறைய ஒத்த வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம வார்த்தையை கொடுக்கணும்னா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும் போது அது தேவனுடைய வழிநடத்து இல்லாமல் உங்களுக்கு அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே அதுதான் நம்மை திருப்திப்படுத்தும் எல்லாரையுமே. எனவே அதற்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் எப்போதுமே. எனவே இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். சிங்கம் கர்ஜிக்கிறது அப்படின்னா இது சிங்கம்னா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க அதில் வாச்சாலே தெரியும். கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. எனது கர்த்தராகிய ஆண்டவர் அவர் கர்ஜிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பிரசங்க பீடத்துல என்ன செய்கிறோம், நாங்கள் சத்தம் போட்டு பேசுகிறோம். இதெல்லாம் நாமளா பேசுறதல்ல, கர்த்தருடைய ஆவியான என்ன செய்கிறார், அப்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன அவர் சாதாரணமாக பேசும்போது சாதாரணமாக பேசிட்டு இருக்காரு, ஸ்டேஜுக்கு வந்துட்டா ஒரு மாதிரி தோரணையே மாறிடுது, பேச்சே மாறிடுது, சத்தமே மாறிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் பேசுங்க. சிங்கம் கர்ஜிக்கிறது. அல்லேலூயா. என்னது சொல்லுங்கள் எல்லாரும். சிங்கம் கர்ஜிக்கிறதுங்க. ஆமென். சிங்கம் கர்ஜிக்கிறபடினால சாதாரண பேச முடியுமா? சிங்கம் சாதாரண கர்ஜிக்குமா? சிங்கம் கர்ஜிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சிங்கத்துக்கு பசி வந்தாலே வேட்டைக்கு போகாதான், அது கர்ஜிக்க தான் செய்யுமா. உடனே என்ன செய்யுமா, இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் அங்கங்கே ஓடி 1-2 மிருகம் குகையில் விழுந்துருமா, விழுந்து அதுக்கு இரையாயிருமா. அப்ப சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு அவ்வளவு ஒரு பயங்கர வல்லமை. அதே போல அவர் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். சிங்கம் கர்ஜிக்கிறது எவன் பயப்பட. தேவனுடைய வார்த்தை பயப்பட வைக்கிறது. அவர் ஏற்கனவே பயங்கரமான ஆண்டவர். பயங்கரமான ஆண்டவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் பயம் திகில் அப்படி இல்லை. பயங்கரமான ஆண்டவர் என்ன, ஹீஸ் தி லார்ட் ஆஃப் ஆசம். என்னது வியக்கத்தக்க காரியங்கள். பயங்கரம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே வியக்கத்தக்க காரியங்கள். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். ஆமென். அவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, தம்மை நம்புகிற ஒரு வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்னா வியக்கத்தகுந்த காரியங்கள், வியந்து பார்க்க. ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, மோசே கோலை நீட்டுறாரு. கோலை நீட்டின உடனே என்ன ஆகுது, செங்கடல் 2ஆ பிரியுது. ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க அந்த நேரத்தில்? திறந்த வாய் மூடி இருக்காது. ஹல்லேலூயா. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம கூட இந்த செங்கடல் 2ஆ பிளந்ததை நாம கூட கேள்விப்பட்டிருக்கோம், அதனால நமக்கு கூட ஆச்சரியம் இல்லை. ஆனா அந்த ஜனங்கள் முதல்ல அதை நேருக்கு நேர் பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு குளத்துக்கு முன்னாடி நிக்கிறோம், ஒரு ஆறுக்கு முன்னாடி நிக்கிறோம், அந்த ஆறு 2ஆ பிரியுது, நீங்க போறதுக்கு பாதை உண்டாகுது அப்படின்னா இதையே பார்த்து நம்ம என்னதான் செய்வோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரை குறித்து. ஆனாலும் என்ன செய்வோம், நாம வியந்து தான் பார்ப்போம். ஆனா அந்த ஜனங்கள் புதுசா பார்க்கறாங்க, தேவனுடைய செயலை புதுசா பார்க்கறாங்க. சங்கீதம் 66 சொல்றாரு பாருங்க, நீங்க தேவனுடைய செயலை வந்து பாருங்கள். அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? வாசிங்களா? சங்கீதம் எத்தனை வசனம் சொல்லி வாசிக்குமா? 66:5. தேவனுடைய செயலை வந்து பாருங்கள்,
அவர் மனுபுத்திரர் இடத்தில் செய்கையில் பயங்கரமானவர். பாத்தீங்களா? அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவன். என்னன்னு சொன்னா வியக்கத்தக்க, ஆசம் ஒண்டர்ஸ். ஹல்லேலூயா. என்னது? வியக்கத்தக்க அதிசயங்களை செய்யத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்க நீங்களும் நானும் வைத்திருக்கோம். அப்ப பைபிள் சொல்லுகிறது பாருங்க, சிங்கம் அவர் பேசினா எவனா இருந்தாலும் பயப்படுவான். ஹல்லேலூயா. எவனா, பார்வோனா இருக்கட்டும், அது சவுலா இருக்கட்டும். பாருங்க, சவுலை குறித்து பைபிள் சொல்லுங்க, எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் சவுல் என்னாலே 1 சாமுவேல் தான் போகணும். என்ன சவுல் எங்கே தான் இருக்கிறாரு? அவர் 1 சாமுவேல் தானே இருக்கிறாரு. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறாரு? பிடித்து அதை துண்டித்து இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னா, சவுலின் பின்னாடி வராதவன் எவனோ அவனுக்கு இப்படியே செய்யப்படும். ஒரு வார்த்தை தாங்க பைபிள் சொல்லுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கொடுத்து என்று சொல்லி அனுப்பினான். அப்போது இப்பதான் பயம், இந்த பயங்கரம் வருது பாத்தீங்களா இந்த இடத்துல. எப்பவுமே பைபிள்ல ஒரே வார்த்தை ஒரு சில வேற வேற அர்த்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். தேவனை குறித்து பயங்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வியக்க தகுந்த காரியங்களை செய்கிறவர்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க, சவுல் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்பினவன கர்த்தரால் உண்டான பயங்கரம். ஹல்லேலூயா. ஏன்னா சவுலின் வார்த்தைக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு, ஏன் அவ்வளவு மரியாதை, ஏன் எல்லாரும் பயந்தார்களாம்? எல்லாரும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் அந்த தேசங்களுக்கு, அந்த அந்த என்ன சொல்ல, அந்த ட்ரைப்ஸ்குள்ள, அந்த 12 கோத்திரத்தாருக்குள்ள கர்த்தரை குறித்த பயம் வந்தது. எல்லாரும் உடனே நினைச்சிட்டாங்க, கட்ட 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 ஏப்பா வாப்பா போயிடுவோம், சவுல் பின்னாடி போயிடுவோம், வேற வழி இல்லை என்று சொல்லி தங்களுக்குள்ள பயம் வந்தபடினால எல்லாரும் சவுலுக்கு பின்னாடி போனாங்க. ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அதுல கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்தா. எனக்கு அன்பானவர்களே, எப்படி இது நடந்தது? சவுல் அப்படிப்பட்ட ஆளா? சொல்லுங்க. சவுல் அவன் சாதாரணமான ஆளு. நான் ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை பேர் இந்த கதையை சொல்லியிருக்கேன். சவுலை அவர் அபிஷேகம் பண்றாரு, அபிஷேகம் பண்ணி அவர் தான் ராஜா வரணும்னு சொல்றாரு. ஆனா சவுல் எங்க போய் உட்கார்ந்தான்? தளவாட, அந்த முந்தின அதிகாரம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், சவுல் தளவாடங்களுக்கு இடையில அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் சொல்லப்பட்டதான். கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு மறைவா இருக்க முடியாது. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாண கோலமா இருக்கிறதா. தளவாடங்கள் அவனை மறைத்து கொண்டு இருக்கலாம், ஆனா அவர் பார்க்கணும்னு நினைச்சிட்டார்னா அவர் கண்ணு எக்ஸ்ரே கண்ணு. இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ரே விட ஸ்கேன் கொஞ்சம் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். ஸ்கேன் எடுக்கிற மாதிரி உள்ள கண்ணு அவருடைய கண்கள். சவுலை பார்த்துட்டாரு. அவன் தளவாடங்களுக்கு இடையில ஒளிந்து கிடந்த ஒரு மனுஷன். அவனுக்கு தைரியம் இல்லை, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை, திட நம்பிக்கை இல்லை. தன்னையா நானா ராஜாவா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் அவனை நிரப்பினாரு. அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனமணினாரு. அந்த வார்த்தை போகிற இடங்கள்லாம் கர்த்தருடைய பயம் உண்டானது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? சிங்கம் உங்களுக்குள்ள இருந்தும் எனக்குள்ள இருந்தும் கர்ச்சிக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிங்கம் எங்க இருந்து கர்ச்சிக்குது தெரியுமா? யூத ராஜ சிங்கம். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜ சிங்கம். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி பாடிடவே. யூத
ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் சொல்லுங்களேன் எல்லாரும். இப்படி இந்த யார் கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி சொல்லுவாங்களா? என்னது? அப்படி சொல்லக்கூடாது. நான் அதை சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? வீட்டில் சண்டை போடும்போது உங்க சவுண்டை பார்த்தா அது வீட்டுக்காரரை கண்டா உங்க சவுண்ட் எப்படித்தான் எகிறதுன்னு தெரியல நமக்கு எல்லாருக்கும். அப்படிதானே? மனைவிமாருக்கு நாங்கெல்லாம் வெளியே சவுண்டு வருது, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன ஆயிருது? சவுண்டு கீழே போயிருது. ஆனால் பெண்களுக்கெல்லாம் வெளியே அப்படி பவ்யமாக இருக்காங்க, உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் அவங்களுடைய ஒரிஜினல் சவுண்டு தெரியும். ஹல்லேலூயா. என்ன ஜூலி? ஹல்லேலூயா. எப்படி டோனி? டோனி ஆமாங்கிறான். அருமையானவர்களே, சத்தமா சொல்லுங்க, யூத ராஜசிங்கம். பத்தாது, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க, யூத ராஜசிங்கம். நீங்க ஆண்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, பெண்கள் மட்டும் சொல்லட்டும். யூத ராஜசிங்கம் ஒரிஜினல் சவுண்ட்ல சொல்லுங்க. வீட்டில் வரும்ல அந்த சவுண்ட்ல சொல்லுங்க. யூத ராஜசிங்கம் சத்தமா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யூத ராஜசிங்கம். ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்துவதில் முந்திக் கொள்ளுங்க. இயேசுவை உயர்த்துவதில் முழு பலத்தை காட்டுங்க. எங்களுக்கெல்லாம் முழு பலத்தை காட்டி தான் பழக்கம் எப்போதுமே கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு ஊழியக்காரர் வந்தார். வந்து நம்ம சர்ச்சில் நம்ம அங்கே பஜாரில் இருந்தப்போ, அங்கே சின்ன கூட்டம் தானே, இப்போ போல தான். இப்போ பெருசாக ரொம்ப டெவலப் ஆகலை. இதை மாதிரி தான், இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அங்கே வந்தப்போ நான் பாடி ஆராதனை முடிச்சுட்டு உட்காந்தவொடனே அவர் எழுந்திரிச்சு வந்து பிரசங்கத்துக்கு வந்தார். நீங்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு, இங்கேருந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க அந்த இடத்துல, ஞாபகம் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. அவர் சொன்னார், பாஸ்டர் வந்து 1000 பேருக்கு ஒர்ஷிப் நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்னது 1000 பேருக்கு நடத்துகிற, என்னன்னா நம்ம சவுண்ட் அப்படி. ஹல்லேலூயா. 10 பேருக்குனால அதுதான், 1000 பேருக்குனால தான். 10 பேர் கூட்டத்திலையும் பேசியாச்சு, ஒர்ஷிப் நடத்தியாச்சு. 1000 2000 பேர் கூட்டத்திலையும் பாடியாச்சு, பேசியாச்சு, ஒர்ஷிப் நடத்தியாச்சு. ஆமென். எங்கேயும் ஒரே சவுண்ட் தான். என்ன? உள்ளுக்குள்ளந்து சிங்கம் கர்ச்சிக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எத்தனை பேர் சிங்கம், எத்தனை பேருக்குள்ள சிங்கம் இருக்குது? இந்த சிங்கம் இருக்குதா? இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ சிங்கம் கர்ச்சித்தால் பயப்படணுங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் சரி, என்ன செய்யணும்? மனுஷன் பயப்படணும், சூழ்நிலை பயப்படணும், யாருனாலும் பயப்பட்டு தான் தீரணும், வேற வழியே இல்லை. அப்ப சிங்கம் எங்க இருந்து கர்ச்சிக்குதுன்னு கேட்டா, இங்க இருந்து கர்ச்சிக்குதுங்க. ஹல்லேலூயா. எங்க இருந்து கர்ச்சிக்குது? இங்க இருந்து கர்ச்சிக்க கூடாது, இங்க இருந்து கர்ச்சிக்கணும். ஹல்லேலூயா. எங்க இருந்து கர்ச்சிக்கணும்? கையை காமிங்க. இங்க இருந்து கர்ச்சிக்கணும் சிங்கம். அங்கதான் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய இருப்பிடம் அதுதான். இங்க இருந்து கர்ச்சிக்கணும். ஹல்லேலூயா. அது ஆவியோடும் உண்மையோடும் பாடுவது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது, ஆவியோடும் உண்மையோடும் வார்த்தையை பிரசங்கிப்பது. ஆவியானவர் இங்கிருந்து அவர் எழும்பி வருகிறார் முழு பலத்தோடு. அப்போ நாம் உண்மையாவே ஆவியில் நிரம்பி, நல்லா கவனிச்சுக்கங்க, கோடிட்டுக் கொள்ளுங்கள் ஆவியில் நிறைந்து. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஆவியில் நிறைந்து. எப்ப சிங்கம் கர்ச்சிக்கும் கேட்டீங்கன்னா, ஆவியில் நிறைந்து இருக்கும் போது. ஹல்லேலூயா. அந்த கர்ஜனைக்கு முன்பாக எவனும் நிற்க முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, சவுலின் மேல் ஆவியானவர் என்ன செய்ய? வாசிக்குமா அந்த வசனத்தை, வாசிக்குமா. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும், ஆவியான வந்துட்டான திடீர்னு கோபம் வரும், ஆவியான வந்துட்டான திடீர்னு அன்பு பொங்கும், ஆவியான வந்துட்டான திடீர்னு சண்டை போடுறன்னா மனுஷங்க கூட இல்லை. நீங்கள் உடனே அப்படி நினச்சிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு அவர் ஒரு சகோதரன், ஒரு ஐயா வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார் அடிக்கடி. அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர் தான், பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை சொன்னார். கொஞ்ச நாளாக காணும் அவரை.
தினந்தோறும் வந்துடுவார், பேசிகிட்டு இருப்பார். கொஞ்ச நாளாக காணோம். உடனே அவர்கிட்ட கேட்டோம், ஐயா என்னாச்சு, நீங்கள் ரொம்ப கொஞ்ச நாளாக காணோமே அப்படின்னு. அதை ஏன் கேட்குறீங்க? பையங்க 2 பேர் வீட்லேயும் மாற்றி மாற்றி இருந்தேன். அவர் ரொம்ப நாளாக தெருவில் தான் இருந்தார், ஏன்னா பையங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் தான் பையங்க ஏற்றுக்கொண்டு அவர் போயிருக்கிறாரு. பையங்க 2 பேர் வீட்லேயும் மாற்றி மாற்றி இருந்த ஐயா, மாற்றி மாற்றி இருந்துட்டு சரி இப்போ என்னாச்சு வந்துட்டீங்க திரும்ப அப்படின்னா, அதை ஏன் கேட்குறீங்கய்யா, பெரிய சண்டையாச்சியா, மகனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டையாயிட்டு. என்ன சண்டை? ஏதோ ஒரு பேசியிருக்கிறாரு. பேசுகிறால என்ன செஞ்சிட்டான், மகன் அடித்து வெளியே தள்ளிட்டான். அடித்து வெளியே தள்ளி அவள் வேஷ்டியெல்லாம் அவுந்து வெறுமனை நிற்கிறாராம். எங்கள் ரோட்டில் ஜனங்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு பையன் அடிச்சிட்டானா. அடித்தோடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு பயங்கர அவமானமாயிட்டியா. திடீர்னு ஒரு வேகம் வந்துச்சு. ஆவியானவர் என்ன நிரப்பினார் பாருங்க, பக்கத்தில் செங்கல் எடுத்து அவன் மண்டையை உடைச்சிட்டேன் அப்படின்னாரு. இப்படி உடையக்கூடாது. ஆவியானவர் இப்படி நம்ம நிரப்பக்கூடாது. ஆவியானவர் வந்தா சண்டை போடுற மனோபாவம் வரணும்னா எதுக்கு? யார் கூட சண்டை போடுறது? யார் கூடங்க? பிசாசோடு சண்டை போடுற மனோபாவம். அல்லேலூயா. யுத்த ஜெபம், அதுக்கு பேர் தான் என்னது? ஆவியில் நிரம்பி யுத்த ஜெபம். சில சமயங்களில் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்நிய பாஷை மாறும். எப்படி மாறும்? சண்டை போடுற மாதிரி கோபத்தோட வேகத்தோட மாறும். ஏன்னா நமக்குள்ள இந்த ஆவியானவர் அவர் பிசாசின் கிரியைகளோடு எதிர்த்து அவர் சண்டை போடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லது ஆவியானவர் துணையோடு கூட பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அந்த சண்டையை சொன்னேன்னா நீங்க உடனே தப்பா நினைச்சிடக்கூடாது. இப்படி சரி நம்ம சண்டையும் போடலாமல் இருக்கு. ஆவியில நிரம்பிட்டா அந்த ஐயா மாதிரி யார் மண்டையும் உடைக்கலாம். ஆவியில நிரம்பி மண்டையை உடைச்சா தப்பு கிடையாது. என்னது? நம்மளா மண்டை உடைச்சாதான தப்பு. ஆவில் நல்ல அந்நிய பாஷை பேசி ஒரு கம்பு எடுத்து வெளுன்னு வெளுத்துட்டா சண்டை கிடையாது, பிரச்சனை கிடையாது. என்னது? ஆவியானவர் பயன்படுத்திட்டார் அப்படி. அல்லேலூயா. எனவே தயவு செய்து ஆவியில் நிரம்பினவங்க இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கைவிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர். சக மனிதனிடத்துல அவர் அன்பை தான் காண்பிக்க சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்துக்கு அடிப்படை என்னவா இருக்கும்னா அன்பா தான் இருக்கும். மனுந்தர்முன்னு கோபப்படுவோம். அல்லேலூயா. இனி அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கோபப்படுவோம். இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற கோபம், உண்மைதான். ஆனா அந்த கோபத்துல சுயநலம் கூடாது. என்ன இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு நீ கோபப்பட்டேன்னா அந்த கோபம் என்ன கோபம்? அது உன்னுடைய தனிப்பட்ட சுயநலமான கோபம் அது. அல்லேலூயா. சரி, அதை விடுங்க. அப்போ நம்முடைய வார்த்தைகள், ஆவியில நிரம்பி நாம் பேசுகிற வார்த்தைகள், அது சிங்கத்தின் கர்ஜனை போல போய் அநேகரை பயப்பட வைக்கிறது. அல்லேலூயா. நமக்காக தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எரேமியா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 5:14. 5:14 5:14. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், இது அவர்களை பட்சிக்கும். போதும் அவர் சொல்றாரு, என் வார்த்தை எப்படி இருக்குமா? அக்கினியா வரும், அவர்களை பட்சிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை நாம் ஆவியில நிரம்பி இருப்போம் என்றால் நமக்குள்ளிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் சிங்கத்தின் கர்ஜனை போல பயன்படுத்துகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஆவியில நிரம்பி பழகுங்க, அந்நிய பாஷைகளை பேசி பழகுங்க. உங்களுக்கு அது எல்லா வகையிலையும் அந்நிய பாஷையில பேசுவது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவ பிரசன்னம் கடந்து போய் யுத்தம் பண்ணும். உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? சம்பாதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசுகிற அந்த அந்நிய பாஷை, அதன் மூலமாக உண்டாகுகிற வல்லமை, பிரசன்னம், அது இவைகள் எல்லாவற்றையும் செய்துங்க. அது அக்கினியை போல கடந்து போகுமா. அவர் சொல்றாரு, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டது? அது அக்கினியா இருக்கும். ஜனங்களை என்ன செய்வேன்? அதை வைத்து விறகாக்குவேன், அவர்களை அழிப்பேன். அழிப்பேன்னு சொன்னோன்னா மனுஷர்களை அழிப்பதை நாம் இந்த இடத்துல யோசிக்க கூடாது. அவருடைய கிரியைகள் அழிந்து போங்க. உங்களுக்கு விரோதமான கிரியைகள் என்ன செய்யும்? அதனாலதான்
அந்த அக்கினி நம்முடைய வாயில, நம்முடைய நாவில் வச்சாராம். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:3 வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் போன்ற நாவுகள் காணப்பட்டு அவள் மேல் அமர்ந்ததான். அல்லேலூயா. நம்முடைய நாவை எப்படி மாற்றி இருக்கிறார்னா, அபிஷேகம் பெற்றவருடைய நாவை எப்படி மாற்றி இருக்கிறார்? அக்கினிமயமான நாவுகளாய் மாற்றி இருக்கிறார். நம்ம இடத்துல இருந்து அக்கினி புறப்பட்டு செல்லும். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லையோ? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்கள் நாவுகளை அக்கினிமயமாய் மாற்றும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. ஆமா, நம்மை கொண்டு தேவன் எதையும் செய்ய முடியும். எரேமியா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், 2:9-10 தானா? எரேமியா தானா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். 1:9-10. என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார் சொல்றாரு. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னாரா? இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். எம்மாத்திரங்க, எம்மாத்திரம். எரேமியா அவன் எம்மாத்திரம். அவன் சொல்ற ராஜ்யங்கள் மேலும் ஜாதிகள். ஜாதிகள் என்றாலே அது என்னதான்? அது சொல்லியிருக்க ஜாதினா என்னது? நேஷன்ஸ் அப்படின்னு இருக்கிற தேசங்கள். ஜாதிகள் என்றால் இப்போ ஒரு புது மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க. அதுல இந்த ஜாதிகள்னு சொல்வது தேசம்னே மாத்திட்டாங்க. அதுல அப்ப தேசம் தான் அது. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷன்ஸ் தான் இருக்கும், ஜாதிகள் இருக்காது, நேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு எரேமியா பார்த்து, சாதாரண மனுஷன் எரேமியா, அவனை பார்த்து சொல்றாரு, அவன் புலம்புறான் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. எல்லாரிடத்திலும் போய் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. கை கொடுங்க, இங்க பாருங்க, கை கொடுங்க. சிறு பிள்ளை என்று சொல்லாதே. அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புவேன். ஆமென். யார் சொல்லியிருக்காரு உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கவங்க. அவங்க யாரோ? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அவன் சொல்றான், நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பேசவே வராது, பேச அறியேன். அவர் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்பு. அதை பற்றிலாம் கவலை இல்லை அவருக்கு. நான் சிறு பிள்ளை, அதெல்லாம் புலம்பலே கேட்கல. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் கதையில் கரெக்டாக இருக்கு. நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலும் போய் என்ன செய்ய, நீ நான் உன்னை கட்டளை இடுகிறவர்கள் எல்லாம் நீ என்ன செய்ய, பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு. மோசே பார்த்தா தான் சொல்றாரு, ஆண்டவரே, எப்போ கர்த்தர் இடத்துல நான் ஒண்ணுமில்லைன்னு தாழ்த்திட்டீங்களோ, கர்த்தர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான், தட் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ். அதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இதுவரை எத்தனையோ காலங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாங்க. ஆனா உண்மையாவே நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு என்னைக்கு உணர்றீங்களோ, அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை கடைபிடித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்பதான் உங்க கரத்தை பிடிச்சு நடத்த போறாரு. நீ போ, இங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ. எரேமியா பார்த்து சொல்றாரு, சிறு பிள்ளை என்று சொல்லாது. மோசே அப்படிதான் சொன்னாரு. ஆண்டவர்ட்ட அவன் பெருமையா தன்னை காட்டினான். எகிப்தில் இருந்த பொழுது அவன் இஸ்ரவேலருக்கு சப்போர்ட் பண்ற அந்த கதியில அவன் வந்து எகிப்தியனை வெட்டி போட்டு இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணினான். ஆனா அந்த காரியம் என்ன ஆயிட்டு, அவனுக்கு தோல்வி. அவன் எதை நினைச்சு செஞ்சான்?
நம்மளை பெரிய தலைவனை ஏத்துக்குவாங்க இஸ்ரேல் மக்கள் என்று சொல்லி. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிட்டுங்க. சுய பலத்தை நம்பாதீங்க, சுய திறமை நம்பாதீங்க, சுய பலத்தை எல்லாம். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் மீது நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் மீது நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவாறே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவாறே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எப்ப அப்படி பாதத்துல விழுந்துட்டோமாங்க. ஏற்கனவே எப்போ சொன்னேன்னு தெரியல, இப்போதைக்குள்ள சொன்னேன். அதாவது அவர் பாதத்துல விழுந்த உடனே உயர்வு வர்றதில்லை. அவர் பாதத்துல விழுந்த உடனே என்ன நடக்கு தெரியுமா? நம்ம இடத்துல இருக்கிற தேவையில்லாதது, தேவனை நம்பாம மற்ற காரியங்களை நம்பி நாம் சேர்த்து வச்சிருப்போம், அது எல்லாம் நம்ம விட்டு போக ஆரம்பிக்கும் முதல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில நான் பார்த்து ஆண்டவருடைய செய்கை நான் கற்றுக்கொண்டது அதுதான். முதல்ல கர்த்தருக்குள்ள வந்த உடனே ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் போகுது. ஆண்டவர் மேல நம்பிக்கை எல்லாம் மற்ற நம்பிக்கைகள் மூலமா வந்ததெல்லாம் நம்ம விட்டு போகுது. எல்லாம் போன போகிற ஒரு சில வேளைகள்ல நம்மை கர்த்தர் வெறுமையாக்குகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்முடைய ஞானத்தை வெறுமையாக்குகிறார், ஒன்றும் இல்லாம ஆக்குறார். இதெல்லாம் என்ன ஞானம்? ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சில காலங்கள் அவருடைய வாழ்க்கையில அவங்க செய்யறதெல்லாம் பெரிய பெரிய காரியமா மாறும். சாதாரணமா தொடுவாங்க, பெரிய காரியமா மாறும். ஆனா ஒரு சில வேலைகள்ல அப்படி தரமட்டமா ஆகும் பாருங்க. நான் அப்படி ஒரு சிலரை பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, என் ஞானம், எனக்கு ஞானம் இருக்குது, நான் எதை செய்தாலும் அது சரியாகும், அது பெருசாகும் அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க நான் நினைச்சபடினால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படியே கீழே சரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்ப கர்த்தர் இடத்துல வாரீங்களோ அப்பவே உங்க சுயத்துல சம்பாதித்த காரியங்கள், உங்க சுய ஞானங்கள் எல்லாம் கீழே போகுங்க. கர்த்தரை நம்பி பிழைக்கணும். எரேமியால சொல்றார் பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பாக்கியவான். கர்த்தரை விட்டு தன் நம்பிக்கையை எடுக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவனா. இதே எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அல்லது தன்னுடைய புயபலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவனா.
இதே எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நாம் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்தாலும் சில வேளைகள் நமக்கு நஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, நம்ம விட்டு சில காரியங்கள் போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அவருக்கு பிரியமில்லாதவைகள் அல்லது அவரை நம்பாம நீங்க மற்ற காரியங்களை நம்பி சம்பாதித்தவைகள் உங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால கர்த்தர் ஒருவரே உங்களை உயர்த்தணும்னு சித்தம் கொண்டாருங்க. ஆமென். எத்தனை பேர் இப்போ ஒரு சில காரியங்கள் போய் கொண்டிருக்கலாம், உங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் பரவாயில்லைங்க, ஸ்தோத்திரம் பண்ணீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். நீங்க தேவனோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் நீங்க இழந்த காரியங்கள் எல்லாம் 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தை இருக்குது பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு காரியங்க. பிடுங்க, இடுக்க, கட்ட, அழிக்க, நாட்ட, எல்லாவற்றுக்கும் தேவன் நம்முடைய நாவை பயன்படுத்தி. அதனாலதான் அவர் சொன்னாரு, உங்களுடைய வார்த்தைகளை நான் எப்படி மாற்றுகிறேன்? அக்கினியா மாற்றுகிறேன். ஜனங்களை அல்லது ஜனங்களுடைய கிரியைகளை விறகுகளா மாற்றுகிறேன். உனக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அது அழிந்து போகும் உன்னுடைய வார்த்தையினால. ஆமென். வார்த்தை, வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? அது வல்லமை பொருந்திய வார்த்தைகளாக. பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உப்பால் சாரமேறினதா இருப்பதாக அப்படிங்கிற மத்தேயு புஸ்தகத்தில் நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் அல்லது உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கணும்? உப்பால் சாரமேறினதா இருப்பதாக. அப்படின்னா நீங்க பேசுகிற வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகள் மட்டுமே பேசுங்க. உண்மையா நான் பழகிட்டேங்க. முந்திலாம் நிறைய குறை பேசுவேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகுமே சொல்றேன், நிறைய குறை பேசுவேன், நிறைய தேவையில்லாதவங்களை பேசுவேன். இப்பெல்லாம் அப்படி பேசுறதே இல்லை. பழகிட்டேன். நான் சொல்லி 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 என்ன ஆயிட்டு இப்போ பழகிட்டு, ஒருவேளை எப்போது ஒரு சில வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் வரல, அதுக்கான 100% அப்படிதான் சொல்ல. ஆனால் கூடுமானவரை என்னுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக வந்து கொண்டே இருக்குது, நன்மையாகத்தான் வந்து கொண்டே இருக்குது, கிருபையால் சாரம் பொருந்தினதாகத்தான் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கிருபைன்னு சொல்லாம என்னுடைய பிரசங்கம், ஒரு பிரசங்கம் கூட கிருபைன்னு சொல்லாம நான் முடிக்கிறது இல்லை. ஆமென். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் என்னுடைய பிரசங்கத்தில் கிருபையை சொல்லாம நான் முடிக்கிறது. என்ன? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சங்கீதக்காரன் சொல்றது போல, அவர் நம்மேல் வைத்த கிருபை தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அனுப்பி அந்த கிருபைக்கு முடிசூட்டு மணிமுடி சூட்டுகிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு அந்த கிருபையை கொடுத்தாருங்க. அல்லேலூயா. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய, நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே கிருபையால் உப்பால் சாரமேறினதா இருப்பதாக. ஆவியானுடைய வல்லமையால் எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க நாவுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. நீங்க ஆவியில நிரம்பிக் கொண்டே இருங்க, உங்க சிந்தனை சுத்தமாய் கொண்டே இருக்கும். நீங்க நாவால அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க, உங்க நாவு சுத்தமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? உங்க நாவல அதிகாரத்தை கொடுத்திருக்காருங்க ஆண்டவர். நீங்க வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 9:20-21. இதுல பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானா. அன்றைக்கு எகிப்து தேசத்துல வாதைகள் நடந்து கொண்டே, உங்க மிருக ஜீவன்கள் என்ன செய்யப்பட போகிறது, வெளியில இருக்கிற மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி மோசே சொன்னாரு. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, எகிப்து ஜனங்களுக்கு 10 வாதைகள் நடந்தது. எங்க தான் நடந்துச்சு? யார் மேலதான் வந்துச்சு இந்த வாதைகள்? எகிப்து ஜனங்கள் மேலதான், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அல்ல. அப்போ மோசே சொல்றான், உங்களுடைய மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. எனவே உங்களுடைய மிருகங்களை எங்க கொண்டாந்துருங்க, உள்ள கொண்டாந்துருங்க. வெளியில இருக்கிற மிருகங்கள் அழிக்கப்பட போகிறது. அந்த எகிப்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டாருன்னா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன்? பயங்கர வார்த்தைக்கு. பயங்கர வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? மரியாதை, கனம், ரெவரன்ஸ். என்னது பயங்கர வார்த்தை? நிறைய இடத்துல பைபிள் எப்படிதான் போட்டிருக்கு,
ரெவரன்ஸ் என்ற வார்த்தை என்ற அர்த்தத்தில் தான் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல உண்மையாவே நம்முடைய பயம், ஃபியர் அப்படிங்கிற இதில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய இடங்கள்ல அந்த பயம் என்ற வார்த்தை ரெவரன்ஸ் என்ற அந்த அந்த அர்த்தத்தில் தான், அந்த தொனியில தான் வருகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த 9ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் பயப்பட்டானோ அப்படின்னு இருக்குது. 10ஆம் வசனத்தை வாசிங்க, அந்த அடுத்த வசனத்தை, 10ஆம் வசனம், சாரி 21ஆம் வசனம் பாத்தீங்களா? மதியாமல் போனானோ. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனத்துல எப்படி போட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டான். இதுல என்ன போட்டிருக்கு? மதியாமல் போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நாம எதைத்தான் கொண்டு வரணும்? கர்த்தருடைய வார்த்தையை மதித்தவன். ஹல்லேலூயா. அதை கனம் பண்ணவன். எகிப்துல கூட பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினவன் அவன் வாழ்வடைந்தாங்க. அவன் வெளியின் மிருகங்களை எல்லாம், அவன் வெளியே போன மிருகங்களை எல்லாம் கூட்டி கொண்டாந்துட்டான், வீட்டுக்குள்ள கொண்டாந்து பத்திரப்படுத்திட்டான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்ட, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்தான். அல்லேலூயா. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை. சத்தமா, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானே, நிரப்பப்பட்டேன், விடுதலையானே, வெற்றி எனக்கு. அல்லேலூயா. சத்தமா பாடணும். சொல்லுங்க, இப்போ மியூசிக் இல்லாம பாடுங்க பாப்போம். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? இன்னும் சத்தமாக. ஓ, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானேன், நிரப்பப்பட்டேன், விடுதலையானேன், வெற்றி எனக்கு. ஓ, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கைதட்டி. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானேன், நிரப்பப்பட்டேன், விடுதலையானேன், வெற்றி எனக்கு. இந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுதுல? அப்போ இப்போ என்ன செய்யப்பட போறீங்கன்னா, நீங்க நான் பாடினது நீங்க பாட போறீங்க, நீங்க பாடினது நான் பாட போறேன். பாடலாமா? அப்படி எல்லாரும் பாடலாமா? எல்லாரும் எத்தனை பேர் கையை வைத்து காண்பிங்க பார்ப்போம். பாடலாமா? 1 2 3 4. கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். மறுபடியும் கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? எல்லோரும், யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானே, நிரப்பப்பட்டேன், விடுதலையானே, வெற்றி எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வார்த்தை உலகத்திலிருந்து வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாங்க. கர்த்தர் வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அது ஆசீர்வாதமான வார்த்தை.
அது விடுதலையின் வார்த்தை, அது சுகத்திற்கான வார்த்தை. இருக்குதா? இருக்குதாங்க, இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை அதிகமா வேத வசனங்களை வாசிங்கன்னு சொல்றோம். உலக பிரகாரமா நிறைய வாசிக்கிறதை காட்டிலும் வேத வசனங்களை வாசிங்க. வேத வசனங்களை தியானம் பண்ணுங்க. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யாத்ராமத்து புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. யாத்ராமம் திரும்ப அழைக்கப்பட்டார்கள். செய்யுங்கள். என்றான். நேரிடும். அப்படி வேண்டாம். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 27, 28, 29 வசனங்களை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 27, 28. கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போக விட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, சாவாய் என்றான். அப்பொழுது மோசே சொன்னது சரி. அவன் சொல்றான் பாருங்க, பார்வோன் சொல்றான் மோசே பார்த்து, நீ என் முகத்தை காண்பதில்லை, நீ என்னைக்கு பார்க்கிறிய அன்னைக்கு செத்த. அவன் சொன்ன வார்த்தை அது. மோசே அவன் வார்த்தையிலிருந்து பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நீ சொன்னது சரிதான் ஐயா, நான் இனி முடி முகத்தை போதும், அவ்வளவுதான். பிசாசு உங்களை நோக்கி என்ன சொன்னாலும் சரிங்க, மனுஷன் பக்கத்தில் இருக்கவன், எதில் இருக்கிறவன், சொந்தக்காரன், கூட பிறந்தவன், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, பிள்ளைகள், யார் என்ன சொன்னாலும் சரிங்க, அந்த வார்த்தையை தேவனுக்கு ஏற்ற விதமா நாம மாற்றி பேசுவோம். ஹல்லேலூயா. சில பேர் மனுஷங்க சொன்ன வார்த்தையே மனசுல வச்சுட்டு, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டானே, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டானே, அது பழிச்சிருமோ, அது பழிச்சிருமோ, பழிப்பது இல்லை. ஆமென். ஏனால் தேவன் உங்களை நன்மைக்காகவே அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வாதத்துக்காகவே அழைத்திருக்கிறார். தேவன் தான் என்னை அழைத்தார், தேவன் தான் என்னை சபையில் உட்கார வைத்தார், தேவன் தான் என்னை விசுவாசிக்க வைத்தார் என்று நம்புவீர்கள் என்றால், ஏன்னா உங்களை விசுவாசிக்க வச்சதே கர்த்தர் தான். பைபிள் அப்படி தான் சொல்லி. எப்படி இருப்போம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே, முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குனவர் அவரு. எந்த மனுஷனும் விசுவாசத்தை எடுக்க விடாதீங்க. நாம என்ன செய்யக்கூடாது? உங்க விசுவாசத்தை எடுக்க விடக்கூடாதுங்க. எப்படி விசுவாசம் விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிசாசு சொல்ற வார்த்தையை எடுத்தீங்கன்னா, மனுஷன் சொல்ற வார்த்தையை எடுத்தீங்கன்னா, அதை மனசுல தங்க வச்சீங்கன்னா, அதே உண்மையா இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்பதான் உங்க விசுவாசம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அவன் எது வேணாலும் பேசிட்டு, ஏன் நீங்க தீமையே செஞ்சிருக்கட்டுங்க, நீங்க தீமையே செஞ்சிருக்கட்டும், அடுத்த உங்களை சபிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க. நீங்க தீமையே செய்ய, ஏன்னா நாம ஒருவேளை தீமை செஞ்சிட்டாலும் அதுல இருந்து மனம் மாறி வந்து விடுகிறோம், அப்படிதானே? நான் ஒருவேளை யாருக்காவது ஒரு தவறு செஞ்சிட்டாலும் என்ன செய்கிறோம்? அதை விட்டு வெளியே வந்துடுறேங்க. அடுத்த நொடியே நம்மை உணர்த்துகிறார். உணர்த்தணும். ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? அதை உங்களுக்கு உணர்த்துறாரா? தவறு செய்வது காரியம் அல்ல, அது எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறோம், அதுதான் முக்கியம். அப்போ உணர்த்தப்படுகிற நாம், அதிலிருந்து மனம் திரும்புகிற நாம், திரும்ப அதற்கான தண்டனை கொடுப்பதற்கு தேவன் அனுமதிப்பில்லை. நீங்கள் பைபிளில் 43ஆம் அதிகாரம் ஏசாயால நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அதில் சொல்கிறார் அவர். நீங்கள் வாசிக்க, முதல்ல வாசிங்க. 43ஆம் அதிகாரம் ஏசாயால, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் இருப்பேன்,
புரளாது இருப்பாய். பாருங்க, அவர் யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர் மேல அவர் பிரியமா இருக்கிறாரு. அவர்களுக்காக தேவன் செய்கிற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. நீ தண்ணீரை கலந்தா உன் கூட இருப்பேன். சரி, அதெல்லாம் முடிச்சிட்டீங்க. அடுத்து வாங்க, 3வது வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், வாசிங்க. பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை. அல்லேலூயா. அதுதான் இதெல்லாம் சொல்ல வந்தது. அவர் சொல்றாரு, உன்னை மீட்கிறதுக்காக நான் எகிப்தை விட்டுட்டேன் ஐயா. அல்லேலூயா. அடுத்து, உனக்கு ஈடாக எத்தியோப்பியா சேபாவை என்ன செய்தேனா ஒரு கூட்டத்துக்காக. இந்த இடத்துல இஸ்ரவேல் என்ற ஒரு ஜன கூட்டத்தை குறித்து அவர் சொல்றாரு. நீங்க இஸ்ரவேல், யாக்கோபு, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டத்தை குறித்து சொல்றார் அவர். அதற்காக அந்த கூட்டத்துக்கு அவர் என்ன செய்தாராம்? எகிப்தை கொடுத்துட்டாராம். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை. பாருங்க, எகிப்தில் எத்தனை வாதைகள், எத்தனை பிரச்சனைகள். எதுக்காக தெரியுமா? அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம் வெளியே வருவதற்காக. அவர் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் துன்பப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. என் ஜனம் மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஜனம் எகிப்தின் ஆள்வட்டிகள் நிமித்தமா துன்பப்படுறாங்க, உபத்திரவப்படுறாங்க, பெருமிச்சு விடுறாங்க. அந்த சத்தம் என் காதுகளில் வந்து எட்டினது. என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நான் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் எதையும் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீ செயல்படுவீர். உன் கரம் என்னில் விலகாதிருக்கும். நீ செயல்படுவீர். உன் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மருத்துவரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியத்தை உனக்காய் எனக்காய் செய்கிறவர் என் தேவன். ஏன்னா உன்மேல என் மேல தேவன் வைத்த அன்பு அப்படிங்க. ஒவ்வொருத்தர் மேலையும் சொல்றாருங்க, அவர் வைத்த அன்பு பெரியது. ஆமென். அதற்காக அவர் எகிப்தை விட்டு கொடுப்பாரு. அதற்காக நம்மேல் கொண்ட அன்புக்காக, தெரிந்து கொண்டவர் மேல் கொண்ட அன்புக்காக அவர் எகிப்தை விட்டு கொடுப்பாரு, எத்தியோப்பியாவை விட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் தேசங்கள், இதெல்லாம் தேசங்கள். அல்லேலூயா. அங்க ஒரு கூட்ட ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ யோசிக்கூட நம்ம, கர்த்தர் அவங்கெல்லாம் ஜனங்கள் இல்லையா? அவங்களாம் ஆண்டோட பிள்ளை இல்லையா? தெரிந்து கொண்டவர் வேறங்க. அல்லேலூயா. நாம் தெரிந்து கொண்டவன் நன்மைக்காக அப்படின்னு அதே 43ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட, சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நான் தெரிந்து கொண்ட, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்கள், அவாந்தர வெளியிலே ஆறுகள், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும். அவன்லாம் வலு சர்ப்பம், கோட்டான் குஞ்சு. அவன்லாம் கர்த்தரை நமக்கு செய்யறது பார்த்து, ஓ இவர் தான் கர்த்தர் ஓடி வரணும். ஆமென். ஓடி வரணுங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை அவர்களுக்கு தொனிக்கணும். என் தேவன் தான், இந்த தேவன் தான் பெரியவருங்க அப்படின்னு அவன் சொல்லணும்.
ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. ஒன்று, நம்ம மேலே கொண்ட அன்பு. அவர் நீங்கள் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சும்மா இல்லைங்க, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷி, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு. சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகம். சத்தமா சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு. நம்மள அப்படியே முழந்தால் படியிடலாமா? உங்க